நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு நாளைக்கு 1 மணி ட்ரா வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன மாதிரி நம்பர்கள் அமையறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதேமாதிரி நம்ம வந்து 6 மணிக்கு கொடுத்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து 2ஆம் ஏ போர்டு 7ஆம் நம்பர் கொடுத்தா வந்துருந்துச்சு. அதேமாதிரி சி போர்டு 2ஆம் நம்பர் கொடுத்தா வந்துருந்துச்சு. 2 நம்பருக்கான வாய்ப்பு, அதாவது சி போர்டில் வந்து ஒன்று 8 ஆனது 7, 2 நம்பர் ஏதோ ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து 7ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் சி போர்டில் உங்களுக்கு 2ஆம் நம்பரும் அழகாக பாஸ் ஆகிடுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு இந்த 1 மணி ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 3 நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த 3 நம்பர் என்ன நம்பர்னு பார்த்துலாம். அந்த 3 நம்பரை வச்சு தான் நம்ம கொண்டு வருவோம். 763 12. சரிங்களா? 312. அதே மாதிரி 067 76. அதே மாதிரி 847 92. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு இந்த மூணு நம்பர். இந்த 3 நம்பர் பேஸாக வச்சு இந்த 3 நம்பருடைய அடிப்படை தான் நமக்கு அடுத்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இதில் என்ன வருதோ அதை பேஸாக வச்சு தான் நமக்கு அடுத்து வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஆடுவாங்க. அதுதான் எப்போயுமே வந்து ஆடக்கூடிய நம்பர். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. நம்ம எல்லா ட்ராவலையும் இப்படி தான் சொல்கிற வருது அப்படின்னு நம்ம கொடுக்க சி போர்டில் வருதா இல்லையா, சி போர்டில் சூப்பராக வருதா இல்லையா. இன்றைக்கி நம்ம 8 மணி ரிசல்ட்டு நான் சொன்னேன். 7 மணிக்கு ஏ போர்டு கண்டிப்பாக வந்து 7ஆம் நம்பர் வரணும் சொன்னோம். அதே மாதிரி வந்துச்சு. சி போர்டு 2ஆம் நம்பர் வரணும்னு சொன்னால் வந்துருச்சு இல்லையா. அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. நம்ம கொடுக்குற நம்பர் எப்போயுமே மிஸ் ஆகாது. ஏதாவது ஒரு ட்ராவலில் தான் மிஸ் ஆகுமே தவிர மற்றபடி பக்காவாக கடைசியில் ஆல் போர்டில் ஒரு நம்பராவது நின்று நமக்கு பேசும். அதுவும் குறிப்பிட்ட நம்பர், அந்த நம்பர் அந்த இடத்துல வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எப்போ கொடுத்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம வின்னிங் கொடுப்போம். அதே மாதிரி இல்லைங்க, நீங்கள் நிறைய நம்பர் கொடுக்குறீங்க, எனக்கு அவ்வளோ நம்பர்லாம் வேண்டாங்க, எனக்கு 3 நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னா 399 அப்படிங்கிற ஒரு நம்பர் இதில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கிறேன். 799 இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைங்க இதுவே எனக்கு போதுன்னு சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம வந்து காசுக்காக எதையும் செய்கிறதில்ல. என்ன நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீ அடுத்தடுத்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்டேட் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் மெருகேற்றி நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும். அதுக்காக தான் கொடுக்குறேன். சரிண்ணா? பார்க்கலாம். அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது. அதே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி நமக்கு 30ஆம் தேதி இல்லையா, 30ஆம் தேதி நாளைக்கு மேபி வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன மாதிரி வருது பார்ப்போம். அதே மாதிரி இதில் என்ன கணக்குனா அதாவது நம்ம என்ன சொல்லணும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 பெரிய நம்பர் வரணும், இங்கே 2 சின்ன நம்பர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக வரும். அதே மாதிரி இங்கே சின்ன நம்பர் வந்து இங்கே பெரிய நம்பர் வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக வரும். அதே மாதிரி தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே நமக்கு சின்ன நம்பர் வந்து இங்கே கொஞ்சம் பெரிய நம்பர் வந்தாலுமே நமக்கு அது மாதிரி தான் வரும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான். ரொம்பவே டவுன் ஆகி போயிடுச்சுன்னா தான் நம்ம ஈஸியாக எடுக்கிறது, வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு, ஈஸியாக வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட முடியும். சரிங்களா? ஏன்னா ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை ஜென்ரேட்டே பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகள்னாலும் நீங்கள் மெனுவில் கெஸ்ஸிங் எடுத்தாலுமே அது ஒத்து வராது. சரிங்களா? அந்த மாதிரி வர டைம் மட்டும்தான் நமக்கு வராது. மற்றபடி சூப்பராக வின்னிங் எடுத்துடலாம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த என்னோட இந்த இப்போ 3 ட்ரா இருக்கு இல்லையா, அந்த 3 ட்ராவுடைய என்ன சொல்கிறது, கூட்டு எண்ணு தான் உங்களுக்கு இப்போ வர்ற அடுத்த ட்ராவோட வின்னிங் நம்பர். அவ்வளோதான். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டதில் டியரில் கற்றுக்கிட்டது என்னென்னா இந்த 3 ட்ரா தான். இந்த 3 ட்ராவுடைய பேஸ் தான் அடுத்த வின்னிங் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. சரிங்களா? அதுதான் நம்ம இவ்வளோ நாள் கற்றுருக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏ போர்டு வந்து 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னங்க திடீர்னு 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச 776 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பர் தான் வரும். நான் இதே சொன்ன பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன்னா 7ஆம் நம்பரு மறுபடியும் முதல்ல 7ஆம் நம்பர் வந்துருச்சு, மறுபடியும் 7ஆம் நம்பர் வருமா அப்படின்னு நான் டவுட் படலை தானே. அப்படியே தான் நான் கொடுத்தேன். நான் டவுட் இல்லாமல் தான் நான் கொடுத்தேன். இப்போ 7ஆம் நம்பர் வந்து நமக்கு 6 மணி ட்ராவில் வந்துச்சு. சரிங்களா? அப்போ 8 மணி ட்ராவில் நான் 7ஆம் நம்பராக திரும்ப கொடுத்தேன். அப்போ என்ன டவுட் படக்கூடாது. நீங்கள் டவுட் பட்டிங்கன்னா நீங்கள் வின்னிங் நம்பர் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? என்ன நம்பர் எது கையில் வருதோ அதை அப்படியே கொடுக்கணும். அதான் ஜென்ரேட் பண்ண நம்பர் அப்படியே கொடுக்கணும். மாற்றவே கூடாது. சரிங்களா? அதனால தான் நம்ம அப்படியே கொடுக்குறோம். அதனால தான் வின்னிங் வருது. அப்போ நம்ம இல்லைங்க டவுட்டு, முதல் ட்ராவில் 7ஆம் நம்பர் கொடுத்தாங்க, மறு ட்ராவில் 7ஆம் நம்பர் ஏ போல் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குங்க அப்படின்னு நான் குழம்பவே இல்லை. டேரெக்டாக கொடுத்தா வந்துருச்சு இல்லையா. அது மாதிரி தான் எப்போயுமே வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கெஸ்ஸிங் நம்பரை நீங்கள் வந்து அது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அப்படியே வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சேஃப். அதை விட்டுட்டு இல்லை நீங்களா ஒன்று திருத்தம் பண்ணுறேன் அப்படின்னு திருத்தினீங்கன்னா கோவிந்தாவாயிரும். அதனால் எப்போயுமே அப்படி பண்ணாதீங்க. ஒரு நம்பர் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் கணக்கில் வருது அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே வச்சுருங்க. அதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு 7ஆம் நம்பர் முதல்ல வருதுங்க, மறுபடியும் 7ஆம் நம்பர் வராது அப்படின்னு டவுட் பட்டிருந்தேன்னா கண்டிப்பாக 7ஆம் நம்பர் கொடுத்துருக்க முடியாதா, ஜெயிச்சிருக்க முடியாது இல்லையா. அதுதான் சொல்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா போன டைம்லாம் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் தொடர்ந்து 3 ட்ரா வந்துச்சு.
நம்ம 9 நம்பர் மாற்றவே இல்லை, திரும்ப திரும்ப அதே கொடுத்துட்டு இருந்தோம். என்னங்க நாங்கள் உங்களுக்கே கடுப்பாக இருக்குது, என்னங்க 9 நம்பர் கொடுக்குறீங்கன்னு. ஆனால் வந்துச்சா? அதுதான் நான் எப்போயுமே சொல்கிறேன். எப்போயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கிது அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் அப்படியே வைக்க பழகுங்க. அதை நீங்களே திருத்தவே வேண்டாம். திருத்துனீங்கன்னா உங்களுக்கு போச்சு. நீங்கள் திருத்தி இன்னொரு நம்பரை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த நம்பர் தனியாக வச்சுக்கோங்க. சரியா? அந்த நம்பர் தனியாக கூட நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு நீங்கள் எடுத்துங்க வின்னிங். எனக்கு டவுட் இருக்குன்னா அது தனியாக போட்டுக்குங்க. ஆனால் கணக்கில் வர நம்பரை என்றைக்குமே நீங்கள் சொதப்பாதீங்க, அதை கை வைக்காதீங்க. அந்த கணக்கு அப்படியே வருதுன்னா அப்படியே வச்சுருங்க. அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்களே வந்து திருத்துற இந்த நம்பர் வருமா வராதா, என்னடா இப்போ தான் வந்துச்சு அதுக்குள்ளே வருமா, அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் மிஸ் ஆயிரும். சரிங்களா? எப்படி வருதோ அப்படியே நீங்கள் கொடுத்துருங்க. அப்படியே வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சேஃபாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டு, ஏ போர்டு வந்து இன்னொரு நம்பர் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். இங்கே ஒவ்வொரு நாளைக்கு தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு வந்து திரும்ப வந்து நமக்கு ஒரே நம்பர் திரும்ப போர்ட்லேயே வரும்போது நமக்கு போர் அடிக்கும். என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக திரும்ப ஒரே இடத்துல வருது அப்படின்னா அப்படித்தான் ஆடுவாங்க. அதுதான் டியரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நீங்கள் நினச்சி பார்க்காத நம்பர். அதாவது என்ன சொல்கிறேன்னா, டியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேனத்தனமாக இருக்கிற நம்பரை தான் ஆடுவாங்க. அது வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 டைம் வச்சாலும் 10 டைம் அதே நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வைப்பாங்க. ஒரே நம்பர் திரும்ப 6 ட்ரா 7 ட்ரா கூட வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் போய் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இது சிரிப்பாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் தான் வைப்பாங்க. அப்படி தான் வரும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டு பற்றின எனக்கு 1ஆம் நம்பர். என்னங்க போன ட்ராவிலே 1ஆம் நம்பர் கொடுத்தீங்க, வரலண்ணே இந்த ட்ராவிலே 1ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா வைப்போம். இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு 2 ஃபார்மெட்டு கணக்கு. போன டைம் நம்ம என்ன சொன்னோன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் சேர்ந்தே வந்துச்சு. நம்ம என்ன சொன்னாச்சு, 2ஆம் நம்பர் வந்துச்சுங்க, 2ஆம் நம்பர் வந்தால் 2ஆம் நம்பர் வந்துருச்சு, அதே மாதிரி 7ஆம் நம்பர் வந்துச்சு. 2க்கும் ஒரே பவர் தானே, அதனால் ஒரு நம்பர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாலும் நமக்கு மாட்டிக்குவோம். ஏன்னா ஒரு நம்பர் கொடுத்திங்கன்னா இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்துருச்சா 72, ஏ போர்டில் 7ஆம் நம்பர், சி போர்டில் 2ஆம் நம்பர் வந்துருச்சா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சில என்ன பண்ணுவோம், இந்த 7ஆம் நம்பர் வந்துருச்சுல, 7ஆம் நம்பர் வந்துருச்சு, அது 2ஆம் நம்பர் இதுக்கு ஒன்று தான் காமிக்குமோ அப்படின்னு நினச்சி நம்ம கொடுக்காம விட்ருவோம். அப்படி பண்ணவே கூடாது. 72 வந்துச்சு 72 அப்படியே வச்சிடணும். 82 வந்துச்சு 82 அப்படியே வச்சிடணும். 83 வந்தால் கூட அப்படியே வச்சிடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து மேட்ச் ஆகும். அதில் திருத்தவே கூடாது. நம்ம திருத்தணும்னா மாறிடும், திருத்தணும்னா நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம். சரிங்களா? பார்க்கலாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும், பி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 2ஆம் நம்பர் எனக்கு வந்து திரும்ப 2ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். 9க்கு 2 தான் ஆடுவாங்க. அது ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டு யாருக்காவது 4ஆம் நம்பர்லேருந்து எடுத்துங்க. 4ஆம் நம்பர் எனக்கு போர்டு கட்டுறதா இருந்தால் கட்டுங்க. சும்மா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. சரிங்களா? நம்ம கொடுத்தா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுப்போம். ஒன்று வந்தால் ஒரு ஃபார்மெட்டுங்க, வந்தால் ஒன்று அப்படி வரணும். இல்லைன்னா இன்னொரு ஃபார்மெட் எப்போயுமே கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும் 7ஆம் நம்பர். சரிங்களா? இதுதான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னங்கிறேன்னா, எப்போயுமே சி போர்டு நான் 2 நம்பர் கொடுக்குறேன். அந்த 2 நம்பர் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போ கொடுத்தாலும் வந்துடும், வராமல் போகாது. இது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் மாறும். அது வரைக்கும் மாறவே மாறாது. அப்படியே வைங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? டியரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டக்குன்னு கணக்கில் வர நம்பர் அப்படி வைங்க. அது ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கும். இல்லைன்னா எடுக்கவே எடுக்காது. சரிங்களா? அதனால தான் பாருங்கள், இப்போ 1ஆம் நம்பர் வந்திருக்கு, 6ஆம் நம்பர் வந்திருக்கு, 1ஆம் நம்பர் வந்திருக்கு. 2 நம்பருமே சேர்த்து கொடுத்துருக்கோம். இல்லை இதுவே மாறி வருது அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றினோம்னா நமக்கு மாட்டிக்குவோம். நம்ம வந்து கரெக்டாக வரும். நான் இது மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கேன். நிறைய பக்கமாக வந்திருக்கும் 2 நம்பரு. நான் வந்து சரி எப்படியே வரணும் திருத்தி கொடுத்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வரல. அதில் நிறைய ஏமாந்துருக்கேன். அதனால் எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு வருதோ அதை அப்படியே கொடுத்துருவோம். தவிர திருத்தவே மாட்டேன். திருத்தினாக்கா நம்ம மாட்டிக்குவோம். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் திருத்தாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வச்சுருந்து எக்ஸ்ட்ரா காசு எது வச்சுருந்தீங்கன்னா போட்டு பழகுங்க. தவிர வர நம்பரை அப்படியே வைங்க. இல்லைன்னா நீங்கள் ஏமாந்து போயிருவீங்க. சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். திரும்ப எனக்கு 4ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. எனக்கு 624 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா?